Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க MK Creations என்னோட பேர் MK. இன்னைக்கு நம்ம MK Creationsல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்ல பார்த்தோம் அப்படினா எலி வந்து இருக்கும். நைட்ல நம்ம தூங்கும்போது வீட்ல பாத்திரங்களை உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி திருட மாதிரி வந்து உலாத்திட்டு இருக்கும். நமக்கு பிடிச்ச பொருள் முக்கியமான பொருள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படினா வீட்ல கடிச்சு வச்சிரும். அது மாதிரி எலியை வந்து எப்படி பிடிக்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ராப்ல வந்து எலியை மாட்ட வைக்க போறோம். அந்த எலியை ட்ராப்ல மாட்டறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் வந்து பண்ணுது, மாட்டனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரொம்பவே ஃபன்னியா வந்திருக்கும். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்றாதீங்க. ரொம்பவே ஃபன்னியா வந்திருக்கு. நானே வந்து என்ஜாய் பண்ண பாக்கும்போது நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் எப்படி செய்யுதுன்னு பாப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ட்ராப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்தீங்கன்னா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த ரேட்டை வந்து மாற்றுறதும் வந்து கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டா செய்யறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிடில் வந்து கட் பண்ண போறோம். அதாவது பாதி பாட்டிலுக்கும் கொஞ்சம் அபோவ் மேலே வந்து கட் பண்ண போறோம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டில் கட் பண்ணுறதுக்காக கட் பண்ண வேண்டிய இடத்த மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேங்க. அதுக்குன்னு ஃபுல்லாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம கட் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மேலே விட்டுட்டு மீதி சுற்றி இருக்கிற கேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மார்க்கர்லேயே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கோடு போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு கோடு போட்டிருப்பேன். அது மட்டும் கட் பண்ணாமல் மீதி வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக வந்து தனியாக கட் பண்ணி பாதி எடுத்துடக்கூடாது. இப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக நான் கட் பண்ணல, பாதி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். மீதி பாதி பார்த்தீங்கன்னா பாட்டிலோட அட்டாச்சு தான் வந்து இருக்கு. நம்ம ஃபுல்லாக கட் பண்ணால் தனியாக வந்து பாட்டில் வந்துடும். நம்ம இது திறந்து மூடுற மாதிரி தான் இருக்கணும். நான் எலி ட்ராப் செய்யறதுனால நம்ம திறந்து மூடுற மாதிரி தான் இருக்கணுன்றதுக்காக நான் மேலே மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நான் மீதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது பாருங்க. இப்படி திறந்து மூடுற மாதிரி இருந்தால் தான் எலி மாட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக வந்து இருக்கும். இந்த கேப் வந்து இருக்கணும் திறந்து மூடுறது. அதனால தான் இவ்வளோ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் மேல் பாட்டிலையும் கீழ் பாட்டிலையும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். 2 சைடுமே வந்து ஹோல்ஸ் போடணும். அதான் நம்ம ஒரு குச்சி வந்து 2 சைடுமே விட்டு எடுக்க போறோம். அதனால நம்ம 2 சைடுமே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்காக நான் மார்க்கர் வச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். பாட்டிலோட எந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 4 டாட்லையுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துடலாம். ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் சால்டர் யூஸ் பண்ணி நான் ஹோல்ஸ் போடுறேன். நீங்கள் ஏதாவது ஸ்க்ரூ டிரைவரை ஹீட் பண்ணிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சை வந்து உள்ள விட்டு செட் பண்ணுற போகிறோம். குச்சி பார்த்தோம் அப்படின்னா நான் கொஞ்சம் மெலிசான குச்சி தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு வந்து மெலிசான குச்சி தான் கிடச்சிருந்தது. அதனால நான் 3 குச்சியை ஒன்றா சேர்த்து நான் டேப் அடிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கனமான குச்சி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குச்சே கிடைக்கலனா கூட நீங்கள் பழைய ரீஃபில் காலியான பென்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ இந்த குச்சை பாட்டிலில் போட்ட ஹோல்ஸில் விட்டு செட் பண்ணிக்கலாம். பாட்டிலில் போட்ட ஹோல்ஸ்லாம் நம்ம எடுத்த குச்சியில் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் திறந்து மூடுறது நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து நீங்களும் பண்ணிக்கணும். ஆனால் குச்சிங்க ரொம்ப லூஸாக இருக்குது. நம்ம பாட்டில் லைட்டாக சாச்சாலே பார்த்தீங்கன்னா குச்சி வந்து வெளியே விழுந்துருது. இது மாதிரி இருந்ததுன்னா எலி ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடும். அதனால க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நம்ம 2 சைடுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 குச்சியுமே நல்லா ஈக்குவல் லெவலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணுங்க. இல்லைனா ஒன் சைடே அந்த பாட்டில் சாயிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான லெவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்க. பாட்டிலில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி 2 குச்சியுமே நம்ம பாட்டிலோட சேர்த்தே வந்து ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்குது. இப்போ நம்ம சாய்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா குச்சி வந்து உருவிட்டு வரல. 2 சைடுமே பார்த்தோம் அப்படின்னா க்ளூ போட்டிருக்கேன். 1 சைடு மட்டும் போட்டிங்கன்னா உருவிட்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால 2 சைடுமே வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். பாட்டிலோட 2 சைட்லையுமே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுலாம். அந்த குச்சியில் வந்து ரப்பர் பேண்ட் போடுங்க. கொஞ்சம் நாள் டைட்டாக போடுங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது 2 சுற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். பாட்டிலோட 2 சைட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம பாட்டில் திறந்து விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸாக எடுத்து பாருங்க. இதுக்காக தான் நம்ம ரப்பர் பேண்ட் வந்து போட்டோம். ரப்பர் பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரப்பர் பேண்ட் பிஞ்சிருச்சு இல்லை அறுந்துருச்சு அப்படின்னா எலி தப்பிச்சிடும். அதனால ரப்பர் பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பின் எடுத்துருக்கேன். அந்த டைப்பினை நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டைப்பின் நான் இப்போ வளைச்சி எடுத்துட்டேன். அந்த டைப்பின் வந்து நம்ம தேங்காய் சுருவி பாட்டிலோட பேக் சைடில் தான் சுருவ போகிறோம். ஆல்ரெடி நான் பேக் சைடில் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு கயிறு வந்து எடுத்துக்கோங்க. கயிறு எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டைப் பண்ணிக்க போகிறோம். அதை ஃப்ரண்ட்லேருந்து பேக் எவ்வளோ அளவு வருது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கயிறு வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து எடுத்துடாதீங்க. இதே அளவுக்கு வந்து கயிறு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த கயிறை. அந்த கயிறை பார்த்தீங்கன்னா நான் கேப் கிட்ட வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து நல்லா வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம பின்னாடி அந்த கயிறு இழுத்தோம்னா கரெக்டாக அந்த பாட்டில் ஓப்பன் ஆகுது பாருங்க. கரெக்டான அளவுக்கு தான் அந்த கயிறு எடுத்திருக்கேன். பின்னாடி வந்து வர அளவுக்கு. இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு வந்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கயிறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விரல பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இழுக்கிறேன் பாட்டில் இப்போ நல்லாவே ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த பின்னை வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பின்னை இழுக்கும் போது அந்த பாட்டில் டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்காக தான் இந்த விதத்தில் நம்ம கயிறு கட்டி நம்ம வச்சிருக்கோம். வெறும் பின்னை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா எந்த எலியுமே வந்து இழுக்காது. அதனால பின்னில் தேங்காய் வந்து சொருகிக்கலாம். அந்த ட்ரை பின்ல பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சொருகிருக்கேன். தேங்காய் இல்லைங்க எலிக்கு பிடிச்சது நீங்கள் என்ன வேணால் சொருகிக்கலாம். சீட்ஸ், ட்ரை ஃபிஷ் ஹெட், அது மாதிரி நீங்கள் எது வேணால் சொருகிக்கலாம். எலி வரணும் வந்து சாப்பிடணும், அதுக்காக தான் நம்ம வந்து இது வைக்கிறது. எல்லாருக்கிட்டும் தேங்காய் இருக்கும் அப்படின்றனால நான் தேங்காய் வந்து சொருகிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு பாட்டிலுக்கு பின்னாடி ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த பின்னை விட்டு வெளியே வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் பின்னை விட்டு வெளியே வாங்கிட்டாங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக இழுத்தா போதும். ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா எலியை வந்து தேங்காவை என்ன பிடிச்சி இழுத்தாலும் பாட்டில் க்ளோஸ் ஆகாமல் போயிடும். அதனால வந்து லைட்டாக வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க பின்னை. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாட்டிலோட கேப்பில் நம்ம வந்து ஒரு த்ரெட்டை டைப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து பின்னோட கார்னரில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப உள்ளே மாட்டிடாதீங்க, வெளியே மட்டும் மாட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எலி வந்து தேங்காய் எடுக்கும்போது டக்குன்னு பாட்டில் வந்து க்ளோஸ் ஆகும், இல்லைனா வந்து க்ளோஸ் ஆகாமல் போயிடும். இது வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, த்ரெட் எடுத்து நம்ம பின்னில் வந்து மாட்டியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து மாட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் மாட்டிடாதீங்க, ரொம்ப உள்ளேயும் வச்சு மாட்டிடாதீங்க. இதே மாதிரி மாட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து எலி தேங்காய் இழுக்கும் போது கரெக்டாக வந்து எலி வந்து மாட்டும், பாட்டிலும் வந்து க்ளோஸ் ஆகும். ரொம்ப வந்து அழுத்தி மாட்டிட்டீங்க அப்படின்னா வந்து பாட்டில் க்ளோஸ் ஆகாமல் போயிடும். அழகாக எலி வந்து தேங்காவை சாப்பிட்டு தப்பிச்சு ஓடி போயிடும். அதனால கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து இழுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாட்டில் டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகுது பாருங்க. என் கை உள்ளே இருக்கனால க்ளோஸ் ஆகலை. சப்போஸ் இது வந்து எலி இழுத்து இருந்ததுன்னா டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரேட் ட்ராப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி ரேட்டை பிடிக்கிறோம், ரேட் இதில் மாட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் வருது. அதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு ரேட் ட்ராப் செஞ்சு இல்லை உங்ககிட்ட ஒரு ரேட் ட்ராப் இருந்து நீங்கள் ஒரு ரேட்டை பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டை கொள்வீங்களா, இல்லை நீங்கள் அந்த ரேட்டை வந்து தப்பிக்க விட்டுருவீங்களா உயிரோட அப்படின்றத சொல்லுங்கள். மேலே ஐ பட்டனில் நான் ஓட்டிங் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத ஓட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள்.
வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வச்சு ரொம்ப ஈஸியான ரேட் ட்ராப் வந்து நம்ம செஞ்சிருந்தோம். அந்த ரேட் ட்ராப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேட்டை வந்து மாட்டிருச்சு. அது எப்படி மாட்டிச்சு, அது என்னென்ன வேலைகள் பண்ணிச்சு எல்லாத்தையுமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாட்டினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை நான் வந்து கொல்லலை, எனக்கு அந்த கொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா அது ரொம்ப பருதாமல் வந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தது. நான் பிடிக்கும்போது அப்படி தான் நினச்சேன், கொல்லலாம் கூடாது, ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அது பண்ணுறது தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காது, சாப்பிடணும் அப்படின்றனால வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் சாப்பிட ட்ரை பண்ணுது, நான் வேலைகள்லாம் பண்ணுது. அதுக்காக நம்ம கொல்லணுன்ற அவசியம் கிடையாதுல்ல, நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கொல்லவும் செய்யலாம், இல்லை அதை எங்கேயாவது திருப்பி விடவும் செய்யலாம். நான் எங்கேயாவது திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே திருப்பி விட்டுட்டேன். அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் அந்த எலியை காமிக்கணும் அப்படின்றனால கால் வரைக்கும் வச்சுட்டு வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி விடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே அதுக்கு ஆகிட போகுது அப்படின்றதுனால தான் நான் நைட்டு திருப்பி விட்டுட்டேன். நைட்டு 2 மணிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதை வெளியே விட்டோம். உங்கள் வீட்டில் எலி இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டர் கேன் மட்டும் போதுங்க, ரொம்ப ஈஸியாக அந்த ட்ராப் செஞ்சுட்டு அதை நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். பட் பிடிச்சிட்டு சாவடிச்சிடாதீங்க, வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. ஏன்னா அந்த உயிரை நம்ம ஏன் சாவடிக்கணும், அதையும் வாழ்ந்துட்டு போட்டோமே, அந்த உயிரை நம்ம ஏன் சாவடிச்சிட்டு அதையே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வெளியே விட்டுருங்க, அதை எங்கேயாவது சுகந்தமாக வாழ்ந்துட்டு போட்டோம், அதை பார்த்துக்க அதுக்கு தெரியும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த எலி பண்ணுற வேலைகள்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஆல் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பிரஸ் பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ உங்களும் சந்திக்கிற இருக்கும். என்னோட பேர் எம்கே, நீங்கள் பார்த்துருக்கிறது எம்கே கிரியேஷன்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.